என் சமையல் அறையில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு கட்லெட், அதுக்கு ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய சாஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கட்லெட் அப்படின்னால அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நம்ம என்ன அந்த மசாலாலாம் கிளறி அதுக்கப்புறம் அதை உருட்டியோ இல்லை விதவிதமான வடிவங்கள் எதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதாவில் துவச்சி நம்ம பிரெட் க்ரம்பில் புரட்டி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிப்போம். இது அப்படிலாம் இல்லாமல் கடலை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு கட்லெட். நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம இந்த பிரெட் க்ரம்லாம் வச்சு பண்ணுற கட்லெட்டெல்லாம் அப்போ பரவலாக இருக்காது. கல்யாண வீடுங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற கட்லெட்டை தான் பரிமாறுவாங்க. கட்டாயம் அது ஒரு துண்டு இருக்கும். இப்போவும் சில இடங்களில் பரிமாறுறாங்க. இந்த கட்லெட்டோட கூட நம்ம ஒரு சாஸும் பார்க்க போகிறோம். தக்காளி சாஸ், அதாவது நம்ம பாட்டிலில் வாங்கி அந்த மாதிரி பரிமாறதை விட நம்ம ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய அளவு தான் இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கட்லெட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், கேரட் 1 துருவி கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், புதினா இலைகள் 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த கட்லெட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு முன்னாடி இந்த கடலை மாவை வச்சு நம்ம பண்ண போகிறத இப்போ நம்ம கடலை மாவு நான் 1 கப் நிறக்க அளந்துருக்கேன். இதில் நீங்கள் பிரியப்பட்டால் பொட்டுக்கடலை மாவு இருக்கும் இல்லையா, அது 3/4 கப்பு இந்த மாவும் பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பும் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி பெரும்பாலான, நான் எல்லா ஹோட்டலையும் சொல்ல, பெரும்பாலான ஹோட்டல்களில் பார்த்திங்கன்னா கட்லெட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நிறைய காய்கறி அப்படிலாம் இருக்காது. ஏறக்குறைய அந்த ஸ்டைலில் தான். இன்றைக்கி நான் 1 கேரட் எடுத்து துருவி எடுத்திருக்கோம். உங்களுக்கு நம்ம பிடிக்கும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் பட்டாணி, பீன்ஸு இந்த மாதிரி விஷயங்களும் இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கட்லெட்டுக்கு கடலை மாவை கரைச்சிக்கணும். அளந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதனால் அப்படியே இந்த மாவை கொட்டிடலாம். இப்போ எதில் அளக்கிறோமோ அதில் 1க்கு 2 அந்த மாதிரி கணக்கில் கரைச்சிக்கலாம். சில நேரங்களில் சில கடலை மாவு கொஞ்சம் நீர்க்க ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா கிளறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு அதுக்கு நேரம் கொடுத்து கிளறினா தான். கடலை மாவு ஊற்றின உடனே கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் கெட்டியாக சீக்கிரம் ஆகணுமேனு கெட்டியாக கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா கடலை மாவு வேகிறதுக்கு நேரம் ஆகும், கிளற நம்மளால முடியாது. அதனால் ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிட்டு தான் அதில் கொட்டி கிளறணும். இப்போ 1, 2 இதில் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம வெங்காயம், கேரட் இதிலலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். ஆனால் அந்த கட்லெட்டுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடணும். இது ரொம்ப உப்பு இழுக்காது, பார்த்துக்கோங்க. 2வது தண்ணியோடு சேர்த்து நம்ம போடும்போது நிறைய இருக்கா மாதிரி தெரியும், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப ஒரு தடவை நம்ம நல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அதில் ஊற்றலாம். இது இந்த பக்கம் ஒதுக்கி வச்சிடுறேன். இப்போ இதில் ஏறக்குறைய நம்ம ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். அந்த அளவுக்கு விட்டால் தான் இதில் கரெக்டாக இருக்கும். இது டீஸ்பூனு, அதனால் நான் அந்த அளவுக்கு வச்சு அளந்துக்கிறேன். அதில் வெங்காயம் இதுக்கு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா தாராளமாக போதும். ரொம்ப பெரிய வெங்காயமாக தேவை கிடையாது. சின்னதாக ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ இந்த முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் அப்படியே கலர் மாறி அப்படிலாம் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா போதும். அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். இந்த வெங்காயம் வதங்கும்போது ஒரு சிட்டிகை, ரொம்ப வேணால் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு, இந்த வெங்காயம் அப்போ தான் நல்லா சார்ந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்பட்டால் கூட உங்களுக்கு அந்த உப்பு நல்லா இருக்கும். இல்லைன்னா வெங்காயம் சல்லுன்னு இருக்கும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்காதவங்க வெறும் இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது உங்களுக்கு கட்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அது சில பேர் பூண்டு பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிக்காதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நம்ம அதில் புதினா கொத்தமல்லி இது இப்போ நல்லா வதங்குது. இது ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போக வதங்கணும். அதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் மிளகாத்தூள் எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போது கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்னதாக கேரட் இருந்தால் போதும், ரொம்ப பெரிய கேரட் எடுக்க வேண்டாம். இதுலேயும் ஒரு சிட்டிகை உப்பு, இந்த கேரட்டோட டேஸ்ட்டுக்கு. இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கலாம். கேரட் அப்படியே நல்லா வெந்து மலர்ந்து வரணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம கிளறி அதுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு திரும்ப நம்ம பொரிக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும் கேரட்டு. இப்போ கேரட் வதங்கும் போதே இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது காரம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அவரவரோட வீட்டில் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய் அளந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலா வாசனை முழுக்க இதுதான். ஸோ நீங்கள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் இதில். ஏன்னா இந்த கொத்தமல்லி மிளகாய்த்தூள் எல்லாமே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதை பகுதி பகுதியாக பிரித்து போடும்போது தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கவனமாக போட்டுக்கணும், அது மட்டும். அவ்வளோதான். இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம கடலை மாவை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இதுக்கு நீங்கள் பிரெட் தூள் அதெல்லாம் தேடி போகணுங்கிறது இல்லை. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த கட்லெட். இதை கரைச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கிட்டே கொஞ்சம் கிளறிடணும். இப்போ குறைச்ச தீயிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிடுவோம். கடலை மாவு சீக்கிரம் கட்டிப்படும். அதனால தான் சொன்னேன், நான் கடலை மாவை கெட்டியாக கரைச்சிட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா கிளறதும் கஷ்டம், அது வேகிறதும் கஷ்டம். அந்த வேகிறதுக்கான தண்ணியும் கொடுக்கணும், நேரமும் கொடுக்கணும். அதனால் தண்ணி 1க்கு 2ன்னு கணக்கு வச்சுட்டு ஊற்றுங்க. இல்லை தோசை மாவு பதம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தீயை தூண்டிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சுற்றிலும் கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா சரியாக இருக்கும். நடு பகுதியில் தீ அதிகமாக படுறதுனால சீக்கிரம் நடுவில் கெட்டியாகும். அதனால் சுற்றியும் கிளறி கிளறி விட்டுட்டு கிளறணும். அது ஒருவேளை காய்கறி சேர்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பட்டாணியை மட்டும் ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கிளறது வதக்கிறதெல்லாம் பத்தாது. பீன்ஸை மட்டும் கேரட்டோடு போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், அது நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதில் லாஸ்ட்டில் சேர்க்கணும். தீயை குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், அது திரண்டு வர்றதுக்கு. இப்போ தீயை தூண்டிக்குங்க. இப்போ கிளறிடுங்க. இந்த முதல்ல தீயை குறைச்சிடணும். கிளற கிளற அது கெட்டியாகும் போது தீயை கொஞ்சம் தூண்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சீக்கிரம் ஆகும். ஓரத்துலலாம் ஒட்டாமல் வருது பாருங்கள். இது நீங்கள் எந்த கடாயில் பண்ணிங்கனாலும் இது ரொம்ப ஒட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. கிளற கிளற நல்லா கொஞ்சம் இறுகிக்கிட்டு வந்துடும். இப்படி தண்ணி ஊற்றி கிளறும் போது தான் கடலை மாவு நல்லா வெந்து வரும். அப்போ தான், இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேக்காடுக்கு அதை தண்ணி இருக்காது. ரெண்டாவது நம்ம கிளறவும் முடியாது அதில். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ட்ரேயில் கொட்டிடலாம். இது ஆற ஆற நல்லா இறுகிட்டு நிற்கும்.
நல்லா ஆற விட்டுறணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிளறின பதம் பாருங்கள், நல்லா அப்படியே உருண்டுக்கிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா திரண்டுக்கிட்டு வரணும். திரண்டுக்கிட்டு ஆக்சுவலாக இது நல்லா இருக்கும்போது திரண்டுக்கிட்டு வரும். ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் நேரம் கொடுத்து நல்லா கிளறிட்டு நல்லா சுருண்டு வந்தோன்னு எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். நான் ஒரு ட்ரேயில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பகுதியில் அதை நம்ம சமப்படுத்தணும். அது லேசாக எண்ணெயை தடவி சமப்படுத்திட்டிங்கன்னா ஒட்டாமல் க்ளீனாக சமமாயிடும். இதில் சில பேர் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒரு அட்ராக்ஷனுக்காக முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கிட்டு அதை வறுத்து இது மேலே தூவி விடுவாங்க, அல்லது அப்படியேவும் தூவி விடுவாங்க. ஏன்னா வறுபடும் போது இதுவாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அது ஈஸியாக பண்ணுற கட்லெட்டு. இந்த கட்லெட்டில் ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதை கட்லெட்டாகவும் சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷு ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்க, இல்லை இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல, ஒரு ரசம் சாதம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு கூட இது நல்ல ஒரு காம்பினேஷன். அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு துண்டு போடணும். ஒருவேளை நீங்கள் கிளறி இருக்கிறது சில நேரங்களில் நல்லா அப்படி உருண்டு வந்தால் கூட துண்டு போட முடியலன்னா, துண்டு போட வரும். ஆக்சுவலாக துண்டு போட வரலன்னா கூட சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம தட்டி அப்படியே எண்ணெயில் பொரிச்சோனாலும் ஒன்றும் பண்ணாது, நல்லாவே வரும். இப்போ இதை ஆற வச்சுருக்கோம். இதுக்கு இடையில் நம்ம பண்ண போகிற இந்த சாஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 5 விழுதாக அரைத்து கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, லவங்கம் 2, ஏலக்காய் 2. ஸோ இப்போ இந்த சாஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இது ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய டொமேட்டோ சாஸுங்க. இதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழம், பெரிய பழமாக இருந்ததுன்னா 3 பழம், சின்னதாக இருந்ததுன்னா 5 பழம். அந்த 5 பழம் தான் நம்ம எடுத்திருக்கோம். நல்ல கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அந்த கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த சாஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாரம் வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற அந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுற சாஸ் நீங்கள் நாள் பட வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் போதும். பட்டை 2 சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு போதும். ஏன்னா நம்ம இது எடுத்துகிட்டா இருப்போம். 2 அல்லது 3 கிராம்பு போட்டிருக்கேன் நான், அதில் போதும். அப்புறம் 2 ஏலக்காய், அவ்வளோதான். இதோட வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு சின்னதாக ஒரு வெங்காயம். இந்த சாஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் வீட்டில் பண்ணுற மற்ற கட்லெட், அந்த சாதா கட்லெட்டோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற கட்லெட்டு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்து, அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கெல்லாமே இது நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த வதங்கினதோடய நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். இது இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்து இதோட போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிடுவோம். கொஞ்சம் வதங்கணும். இப்போ தீயை குறைச்சிட்டு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மிளகாய்த்தூள் அவ்வளோதான். தீயை குறைச்சிட்டு போடுங்க. ஏன்னா இது ட்ரையாக வதங்கும். அப்போ அந்த தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் தீயை குறைச்சிட்டு வதக்கணும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி விழுது அதில் ஊற்றிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், இதுவே போதும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகணும், அதனால் அது கொதிக்கட்டும். அதுக்கு இடையில இதில் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம்.
இதோட ஒரே 1 டீஸ்பூன் வினிகர், ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கலாம். பட் ஆனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளிப்பு ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதில் கூட கொஞ்சம் 1-2 டீஸ்பூனாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் லாஸ்ட்டில் கூட நீங்கள் தேவைப்பட்டால் அந்த புளிப்பு அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கிட்டு அந்த டேஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வினிகர் சேர்த்துருக்கோம். அதோட சர்க்கரை ஒரு நிறக்க அளந்து ஒரு டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை, ஏன்னா திரும்ப நம்ம கொதிக்க விடணும். அதனால் இதை அப்படியே எடுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி வடிகட்டிக்கணும். வடிகட்டி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். புளிப்பு இனிப்பு இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறட்டும். நல்லா ஆறினோன்னா அரைச்சி வடிகட்டிட்டு வந்துடலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஆற வச்சுருக்கும் போது அதில் நம்ம போட்டிருக்க பட்டை லவங்கம் ஏலக்காவை எடுத்துட்டு அரைக்கணும். அது அதிகமாக வேண்டாம், ஏன்னா அது அரைப்படும் போது ரொம்ப வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் அளவாக போட்டிருக்கேன். அதை அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. இப்போ இந்த சாஸுக்கு வதக்கி தக்காளி சாரெல்லாம் ஊற்றி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சு அரைச்சி வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன். இனி இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கு வேணுங்கிற கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றினோம்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் இந்த சாஸை ஊற்றிடலாம். அரைச்சி வடிகட்டினதை ஊற்றிடணும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கலாம். இதே பாத்திரத்துலேயே போட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும். எனக்கு அளவாக தானே பண்ணியிருக்கோம். இதுக்கும் மேலே கொஞ்சம் கெட்டியாகணும்னு ஃபீல் பண்ணால் திரும்ப கரைச்சி ஊற்றிக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் எண்ணெயும் ஒரு கடாயில் காய போட்டுக்கிட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இதுக்கு இடையில இது ரெடியானோடனே எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கட்லெட்டுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சுருந்தோம்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தீயை கொஞ்சம் குறைங்க. என்ன காரணம்னா சுற்றி கொதிக்கும், நடுவில் கொதி வராது. அதனால் சுற்றி தீ இல்லாமல் நடு தீயை வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் தீயை குறைச்சிடுங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது அப்படியே நம்ம சாஸில் எப்படி பண்ணுவோமோ அந்த சாமான்கள் தான், ஆனால் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணுற சாஸாக இருந்ததுன்னா அதுக்கு தக்காளியை நல்லா எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அதை கொதிக்கும்பொழுது அது ரொம்ப நேரம் கொதிக்கணும். அது கொதிக்கும்போது வினிகர், சர்க்கரை, உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு இந்த ஸ்பைஸுன்னு சொல்கிற இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா கட்டி உள்ளே போட்டுருவோம். போட்டு அது நல்லா கொதித்து அந்த சாறு இறங்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் திக்காகணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கி வச்சுடுவோம். அதுக்கான நேரம் ரொம்ப நேரம் ஆகும். இது ஜஸ்ட்டு நினச்சா மாதிரி கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நடுவுலையும் கொதிக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு உடனே நம்ம அதை கிளறணும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்திங்கன்னா அடியில் போய் தங்கும். அதனால நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிட்டு கொதிக்க விடலாம். உடனே கிளறணும், இல்லைன்னா அப்படியே எங்கெங்கே ஊற்றுறீங்களோ அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும். இதுக்கு நான் கலர் எதுவும் சேர்க்கலிங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் சேர்த்துக்குங்க, அல்லது ஒரு துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு ஒரு 20 செகண்டு கட்டாயம் கொதிக்க விடணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வேகிறதுக்கான நேரம் நம்ம கொடுக்கணும். ஆற ஆற கொஞ்சம் இறுகும் வேறு. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இது நம்ம கலர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அவரோட விருப்பம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது இந்த காரம், இனிப்பு, புளிப்பு 3மே உங்கள் இஷ்டத்துக்கு கொஞ்சம் கூற குறைய உங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்குங்க. நம்ம கொடுத்துருக்க அளவு நார்மலாக உள்ள அளவு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். குழந்தைங்க இனிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது ரெடி. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆற ஆற இன்னும் ஒரு துளி திக்காகும். இது ஓரளவு கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். பட் அதையும் தாண்டி திக்கானாலும் இது நல்லா இருக்காது. ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றும் போது கவனமாக ஊற்றிக்கங்க.
இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுவோம். அது பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் காய்ச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இதை வந்து நீள் சதுரமாகவும் வெட்டிக்கலாம், அல்லது நம்ம சதுரமாகவே வெட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம். நல்லா ஆறினோன்னு அப்படியே ரெடியாக இதுவாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக எடுக்க வந்துடும். எண்ணெயும் காஞ்சிருக்கு. ஒரு சின்ன துண்டு அதில் எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். டக்குன்னு மேலே எழும்பி வரணும். வந்துருச்சு. இப்போ நிதானமாக தீயை வச்சுக்கோங்க. தீயை ரொம்ப குறைச்சிடாதீங்க, ரொம்பவும் கூட்டிடாதீங்க. நம்ம வெட்டும்போது வர இந்த சைடில் வர சின்ன சின்ன பிசுறுகள்லாம் அது எண்ணெயில் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு தடவையும் முடிஞ்சால் வடிகட்டி எடுத்துட்டு, அதாவது ஒரு சின்ன கரண்டியால் அதை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ தீயை ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்த நடை அதில் போட்டுக்கலாம். இது ஓரங்கள்லாம், அதாவது மேல் பகுதி வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஆறுனாலும் இது நல்லா எல்லாமே சாஃப்டாகிடும். ஆனால் ஆறுனா கூட இது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாயந்தரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் குறைச்சி தீயில் வேக வச்சுருந்தேன். இப்போ தீயை ஜாஸ்தி பண்ணி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். போடும்போது எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருக்கணும். அதே சமயம் போட்டோன்னே ஒரு நிமிஷம் விட்டுட்டு, மேபி ஒரு 10-20 செகண்ட் அது மாதிரி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறது சும்மா பேச்சு வழக்கில், ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தீயை நிதானமாக வச்சு நம்ம நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டு, அதுக்கப்புறமா தீயை நல்லா தூண்டிட்டு வேக விடணும். ஆனால் போடும்போது எண்ணெயோட காய்ச்சல் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமே, ஃபுல்லாக அடுக்கிட்டு தீயும் குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும், இல்லை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக பண்ணணும். அது அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் வடியை விட்டு எடுத்துருங்க. எண்ணெய் ரொம்ப இழுக்காது. நம்ம வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றி கிளறிக்கோம், பட் ரொம்ப எண்ணெய் இழுக்காது இதில் பொதுவாக. அவ்வளோதான். இனி அடுத்த நடை சுட சுட பொரித்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இப்போ இது ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடுறேன். ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. சாஸும் அதோடு எடுத்து வச்சாச்சு. சாஸ் நான் சொன்னேன், இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா கலர் இருக்காது. ஒன்று கலர் பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வெங்காயம்லாம் வதங்கும் போதே ஒரு 2-3 துண்டு அதில் நறுக்கி போட்டு வதக்கிட்டு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கட்லெட்டும் சாஸும் நேர்களானதிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.